ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடி காசு சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மீனாவும் முத்துவும் வராங்க இல்லையா, ஸ்ருதியை நம்ம ரவி தூக்கி சுற்றிட்டு இருக்கார்ல. அப்போ கேட்குறாரு முத்து, என்னடா ஆச்சு, பல்லக்குரல் கீழே கீழே விழுந்துச்சா அப்படின்னதும், இல்லைடா அவள் என்னை தூக்கி சுற்ற சொன்னா, எவனோ ஒருத்தன் போட்ட வீடியோ நமக்கு இங்கே டேஞ்சர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்னோட லவ்வை ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் தூக்கி சுற்ற சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு. அப்போ இது என்ன மீனா இது அப்படின்னு பரவாயில்ல, அவராச்சும் ஏதாச்சும் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அழுத்துக்கிறாங்க. அப்போ மீன், நான் என்ன செய்யலையா, அவனை அந்த இதுலேருந்து கோயிலில் மேலேருந்து கீழே வரைக்கும் தூக்கிட்டு வந்தேன்ல அப்பெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அது பரிகாரத்துக்காக செஞ்சீங்க, இப்போனா நீங்கள் செஞ்சிருவீங்களா அப்படின்னதும் நீங்கள் கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி சுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஏற்றி விட்றாங்க. என்ன இப்போ என்ன நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு எம்எல்ஏ இதுவெல்லாம் கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன தூக்கி சுற்றுனா தான் லவ் இருக்குன்னு அர்த்தமா? என்னடா இது, 2 பேருக்குள்ளே சண்டையை முட்டி விட்றீங்களா அப்படின்னது நீயும் தூக்கி சுற்றுறா அப்படின்னு ரவி சொல்கிறாரு. அப்போ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாரு, மீனாவை பிடிச்சி தூக்கி அவர் பாட்டுக்கு சுற்றிட்டே இருக்காரு. நான் 3 ரவுண்டு, நான் 30 ரவுண்டு கூட சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சுற்றுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரோகிணியும் மனோஜும் வராங்க. மனோஜும் என்னடா நடக்குதுங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் எங்கள் லவ் ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படிலாம் சொன்னதும் இவங்க பார்க்குறாங்க. யார் நம்ம இவங்க ரோகிணி பார்க்குறாங்க. என்ன உனக்கும் அந்த மாதிரி செய்யணுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுறாங்க, தலையாட்டுறாங்க. தலையாட்டினதும் சரின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சரி தூக்கி சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தூக்குறாரு. ஆனால் அவரால் முடியல. ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணுறாரு, முடியல. என்னடா முடியலையா அப்படின்னு இவர் கேட்குறாரு. மனோஜை நம்ம முத்து கேட்குறாரு. அப்போ அப்புறம் அவரும் தூக்கிட்டு சுற்றிட்டே இருக்காங்க. அப்போ இவர் குறுக்கால போகிறாரு. குறுக்கால போனதும் என்னடா குறுக்குலலாம் வரக்கூடாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. என்னடா இந்த மாதிரி, அவன் எப்போவுமே குறுக்கில் தான்டா வருவான், அவனுக்கு குறுக்கு புத்திட்டா அப்போலாம் இவர் சொல்கிறாரு. யார் நம்ம முத்து மனோஜ் கலாய்க்கிறாரு. சரி இருடா நான் எப்படி வரேன் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே தூக்கி சுற்றிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க நம்ம அண்ணாமலையும் இவங்க ரே விஜயாவும் வராங்க. அப்போ இப்போல்லாம் நீ சும்மாவே என்னை கோயிலுக்கு கூப்பிட்ற அப்படிலாம் சொல்கிறாரு. இப்போ என்ன என் கூட தானே நடந்து வந்தீங்க, அவங்களெல்லாம் தூக்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவங்க சொல்கிறாங்க அண்ணாமலை கிட்ட. அப்போ இவர் உள்ளே வராரு. உள்ளே பார்த்தாக்கா இவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படியே தூக்கி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே நிற்கிறாரு. நின்னதும் அதுக்குள்ளே இவங்க வந்துடுறாங்க. விஜயா வந்ததும் அவங்களுக்கு பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிடுது. என்ன இது இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னென்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்புறம் ஏங்க கீழே இறக்கி விடுங்க, கீழே இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இரு என்ன இப்போ அப்படின்னு, இல்லை இல்லை கீழே இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறக்கி விட்றாங்க. அப்புறம் எல்லோரும் இறங்கிடுறாங்க. அப்புறம் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்போது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் உங்கள் ரூமுக்குள்ளே போய் செஞ்சக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் இங்கே ஜோடி 3 பேர் இருக்கோம், ஆனால் 2 ரூம் தானே இருக்குது அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்டு தானேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ நாள் இல்லை ரூம் பிரச்சனை, இப்போ திரும்ப ஆரம்பிக்கிறானா இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாள் நீ மாற்றி மாற்றி தானே ரூமை வாரத்துக்கு மாற்றி மாற்றி தானே படுத்துக்கினீங்க, இப்போ என்ன அப்படின்னு சொன்னதும் அப்போ உடனே மனோஜுக்கு கோவம் வந்துடுது. இல்லை இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வரும்போது நான் இது என்னோடய ரூமில் தான் நான் படுத்து தூங்கணும், இனிமேல் நான் ஹால்லலாம் படுத்துக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாரு.
அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு சண்டை போடுறாங்க. இவ்வளோ நாள் இல்ல, இப்போ திரும்பவும் வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ மனோஜ் வந்துட்டு என்னோட ரூமை வந்துட்டு எனக்கே வந்து குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொல்லிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு என்னால் வந்துட்டு ரொட்டேஷன்லாம் வந்து படுக்க முடியாது அப்பலாம் வந்துட்டு சொல்கிறாரு மனோஜ். அதுக்கு வந்துட்டு அப்பா பரவாயில்லப்பா வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ரூம் அவனுக்கே கொடுத்துருங்க, நாங்கள் வந்துட்டு ஹால்லேயே படுத்துக்கிறோம். பெரிய பிள்ளை இந்த ரூமில், சின்ன பிள்ளை அந்த ரூமில், பிள்ளை நான் நடுவில் ஹாலில் படுத்துக்கிறேன், எங்களுக்குன்னா மொட்டை மாடி அதெல்லாம் இருக்குது அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு மீனாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் பரவாயில்ல, நீங்கள் எதுவும் கவலைப்பட்டுக்காதீங்க, நாங்கள் வந்துட்டு இங்கேயே இருக்கோம். ஆனால் முத்து வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அப்பா நீங்கள் உடனே வந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு என் ரூமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் வெளியிலலாம் வராதீங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. ஆனால் சரியாக கலாய்க்கிறாரு அண்ணாமலையை. ஏன்னா அவர் அந்த மாரி தானே முத்துக்கிட்ட வந்து ட்ராமா பண்ணுறாரு. அப்புறம் வந்துட்டு ஆனால் இவர் ரவி வந்துட்டு பரவாயில்ல, முத்து மேலே வந்துட்டு ஒரு அக்கறையாக வந்துட்டு பேசுகிறாரு. நீ ஏன்டா உன் ரூமை வந்துட்டு அவனுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாரு. அப்போ வந்துட்டு இவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், இவன் வந்துட்டு இவனுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு இவனுக்கு எல்லாமே ஆப்டாக அமைஞ்சிடணும்னு நினைப்பான். அப்போ மனோஜ் என்ன சொல்கிறான்னா வந்துட்டு, ஆமாம் நான் படித்த படிப்புக்கு நான் எல்லாமே வந்துட்டு இதுவாக தான் கேட்பேன் அப்படிலாம் சொல்ல, நான் ஒன்றும் இப்போ ஒன்றும் சாதாரணமாக இல்லை, உன்னை மாதிரி ஒன்றும் நான் ஒன்றும் சமையல் வேலை பார்க்கல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ நான் வந்துட்டு ஒரு தொழிலதிபர், நான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசணும், எவ்வளோ நேரம் நிற்கிறேன், எவ்வளோலாம் வேலை செய்கிறேன், எனக்கு வந்துட்டு நான் நல்லா வந்து வீட்டுக்கு வந்தோன்னே நான் நிம்மதியாக படுத்து தூங்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அவர் செய்கிறதும் வேலை தான், ஆனால் வந்துட்டு மற்றவங்க செய்கிறதும் வேலை தானே, எல்லாருக்கும் டயர்டு இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. நானும் நானும் மீனாவும் வந்துட்டு வேலை பார்க்குறோம், எங்களுக்கு டயர்டு இருக்காதா, ரோகிணியும் வேலை பார்க்குறாங்க, எல்லாருக்கும் டயர்டு இருக்கும், இது என்ன இது இவர் வேலையை மட்டும் இவர் வந்து பெருசாக பேசுகிறாரு அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, நீ உங்கள் டர்ன் வரும்போது நீங்கள் உங்கள் ரூமை விட்டு கொடுங்க அப்படின்னு வந்துட்டு ரோகிணி வந்துட்டு இவங்க கிட்ட சொல்லும்போது வந்துட்டு, அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்களே அப்படின்னதும், அவங்க இது வரைக்கும் போகலையே அப்படின்னு வந்துட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு விஜயா என்ன சொல்கிறாங்க, ஏன் அவள் ஏன் போகணும், எல்லாரும் வெளியில் அனுப்பிச்சிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு பார்க்குறியா இந்த வீட்டில் அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரியான எண்ணம்லாம் கிடையாது, நாங்கள் வந்துட்டு இதுலேயே படுத்துக்கிறோம், ஹால்லேயே படுத்துக்கிறோம் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவருன்னு நீங்களாம் கம்முன்னு இருக்கீங்களா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. மீனா நீ போயிட்டு வந்து ஒரு நோட்டும் பேனா எடுத்துன்னு வாமான்னதும் வந்துட்டு, ஏன் ஏன் மாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நீ போய் எடுத்துகிட்டு வா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. நீங்கள் எல்லாரும் வந்து உட்காருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும், இப்போ வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மாதம் மாதம் எவ்வளோ வந்து செலவு பண்ண போகிறீங்க அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாங்க. யார் யார் எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் இது வரைக்கும் கொடுத்துத்தனமா இருக்கோம், அப்பலாம் கொடுத்துத்தனப்பா இருக்கோம் அப்படின்னு வந்துட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு. எவ்வளோ கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிலாம் வந்து கேட்குறாரு. பார்த்தியா இது வரைக்கும் நீ கொடுத்ததே கிடையாது, அதனால் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிற பாரு அப்படின்னதும் விஜயா என்ன சொல்கிறாங்க, ஏய் அவன் இப்போ தொழிலதிபர்றா, அவன் எவ்வளோ நாளும் கொடுப்பான்டா, நீ பேசாத அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. பெரிய பிள்ளைல அவன் வந்துட்டு நிறைய கொடுப்பான் அப்படின்னு வந்து சொன்னதும், மனோஜ் நீ எவ்வளோ தருவ அப்படின்னு சொல்லி சொன்னதும் இவங்க வந்துட்டு கை காட்டுறாங்க, 5 விரல் காட்டுறாங்க. அதை வந்துட்டு முத்துவும் மீனாவும் கவனிக்கிறாங்க, விஜயாவும் கவனிக்கிறாங்க. இப்போ மனோஜ் என்ன சொல்கிறாரு, 3000 கொடுக்குறேன் அப்படின்றாரு. இப்போ வந்துட்டு ரூ. 3000 தான் அவர் வந்து கணக்கு பண்ணி காட்டுறாரு. அப்போ வந்துட்டு விஜயாக்கா அப்படியே பல்பாயிடுது. என்ன ரூ. 3000வா அப்படின்றாரு. அப்படியே இவரு சிரிக்கிறாரு. ஏய் மனோஜ் அவங்க வந்து காட்டினது ரூ. 8000டா, அதை கூட கவனிக்கல நீ அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு என்ன ரோகிணி அப்படின்னது 8000 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே இது பண்ணி நெட்டு பண்ணி காட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு மீனா நீ எவ்வளோப்பா கொடுக்க போகிறன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாரு முத்துவை. அப்போ மீனா நீ சொல்லு மீனா, நீ எத்தனை விரல் காட்டுறியோ நான் அவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னதும் வந்துட்டு அவங்க வந்துட்டு இல்லைங்க நான் சொன்னாவா நீங்கள் கேட்க போகிறீங்க, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னதும், இல்லை மீனா நீ காட்டு மீனா அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு அவங்க 10 விரல் காட்டுறாங்க. அப்போ நாங்கள் 10,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நாங்கள் 10,000 கொடுங்க 10,000 கொடுங்கன்னு சொல்லிட்டு மீனா விரலை வச்சு இது பண்ணி காட்டுறாரு. அப்போ வந்துட்டு இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. இவனே வந்து 10,000 கொடுக்குறான்னதும் அப்புறம் வந்துட்டு ரவியை கேட்குறாரு, நானும் 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு
மீனா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நானும் வந்துட்டு சம்பாதிக்கிறேன்ல, நானும் வந்துட்டு ரூ. 2000 குடுக்குறேன்னதும், "வேணாம்மா, இவங்களா தான் குடுக்குறாங்களா?" அப்படின்னதும் வந்துட்டு, "இல்ல மாமா, நானும் சம்பாதிக்கிறேன். நானும் நம்ம குடும்பத்துக்கு நான் குடுக்குறேன்." அப்படிலாம் சொன்னதும், "அப்படியா மீனா?" அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா 2,00,000 குடுக்குறா மாரி வந்துட்டு அப்படியே பேசுறா இவ." அப்படின்னதும் வந்துட்டு, அ அவ வந்துட்டு சம்பாதிக்கிறா. அதனால 2,00,000 குடுக்குறா. ரூ. 2,000 குடுக்குறேன்னு இருக்கா. வந்துட்டு சொல்றாங்க. "ஏய்! இப்ப என்ன நான் வந்துட்டு வேலை வெட்டி இல்லாம, நான் சம்பளம் குடுக்கலன்னு நீ வந்து சொல்றியா? சொல்லி காட்டுறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அத்தை நான் அந்த மாரிலாம் சொல்லல. நீங்க தான் டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கீங்களே." அப்படின்னதும், இவரு என்ன சொல்றாருன்னா, "அந்த டான்ஸ் கிளாஸ் அதில வந்துட்டு ஸ்டூடெண்ட்டே கிடையாது. டீச்சர் மட்டும் தான் இருக்கிறாங்க." அப்படின்னு வந்துட்டு கலாய்க்கிறாரு. "அதான் நீங்க 2 பேரும் வந்து கெடுத்து விட்டீங்களே." அப்படின்னதும் வந்துட்டு, ரொம்ப அதுவும் நல்லதுக்கு தான். ரொம்ப நாளா தசைப்பிடிப்பா இருந்துச்சு. அது வந்துட்டு ரிலாக்ஸ் ஆயிடுச்சுல்ல." அப்படின்னு வந்து சொன்னதும், அண்ணாமலை வந்துட்டு அ "ஏய் ஏய் என்னடா கம்முனு இருடா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. என் பொண்டாட்டியும் வந்துட்டு சுயமா சம்பாதிக்கிறா, 2000 குடுக்குறேன்றா. ஆனா மத்தவங்கலாம் என்ன குடுக்குறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து கலாய்க்கிற மாரி சொல்றாரு. அப்ப வந்துட்டு அ அ அங்கிள் அவர் வந்துட்டு என்ன தான் சொல்றாரு. நான் வந்துட்டு வீட்டு எக்ஸ்பென்ஸுக்கு ரூ. 5,000 குடுக்குறேன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு மனோஜ் வந்துட்டு அப்படியே பயந்துகிட்டே வந்துட்டு, "என்ன ரோகிணி இதுவெல்லாம் எக்ஸ்பென்சிவ் இருக்குது. நீ வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு 5,000 குடுக்குறேன்னு சொல்ற. நான் தான் ஆல்ரெடி வந்துட்டு 8,000 குடுக்குறேன்ல. நீ ஏன் இந்த மாரி பண்ற?" அப்படின்னு வந்து "கம்முனு இரு மனோஜ். நான் 5,000 குடுக்குறேன்." அப்படின்னு வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்றாரு. இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, மீனா சொல்றதும் கரெக்ட்டு தான். நானும் வந்துட்டு காசு குடுக்குறேன். நான் வந்து 10,000 குடுக்குறேன்னதும் வந்துட்டு, இவங்களுக்கு வந்துட்டு இதுவாயிடுது. விஜயாவுக்கு வந்துட்டு, இன்னும் 10,000 வந்துட்டு கு குடுக்குறாளா? அப்படின்னு வந்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்ப வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு காசு குடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. கரெக்ட்டா குடுத்துடணும். அத வந்துட்டு எல்லாருமே என்கிட்ட குடுத்துடணும்னு சொல்லிட்டு விஜயா சொல்லுது. இல்ல, இல்ல என்கிட்ட தான் குடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. இப்போ வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு அவர்கிட்ட காசு குடுக்கணும்னு சொல்லிட்டார் இல்லையா? சொன்னதும் வந்துட்டு, "அ ஏன்பா இப்ப நீங்க இதெல்லாம் கேட்குறீங்க?" அப்படின்னு வந்துட்டு மனோஜ் வந்து கேட்குறாரு. அப்போ வந்துட்டு இவரு என்ன சொல்றாருன்னா, முத்து வந்து, "ஏய் நீ படிக்கும்போது அவர் வந்துட்டு நீ காசு கேட்கும்போது எதனா அவரு இது பண்ணாரா? என்ன வாய மூட்டு காசு குட்றா" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, எல்லாரும் "நீங்க போங்க" அப்படின்னு சொல்றாரு. "ஏங்க நீங்க என்னங்க ரூம் பிரச்சனைக்கு வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் யார் யார் என்னென்ன காசு குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு கேட்டுட்ருக்கீங்க. என்னங்க ஆச்சு?" அப்படின்னதும் வந்துட்டு, "நான் ஒரு முடிவெடுக்கிறேன். நீ வாய மூடு கம்முனு இரு போ" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எந்திச்சு போயிடுறாரு. இப்ப நைட்டு வந்துட்டு இவங்க 3 பேரும் மொட்டை மாடியில நின்னுட்டுருக்காங்க. யாரு நம்ம ரவி, மனோஜு, முத்து 3 பேரும் இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவரு வந்து கேட்குறாரு, "எதுக்கு வந்து இவ்வளோ நாள் இல்லாம அப்பா வந்துட்டு நம்மளலாம் வந்துட்டு காசு கேட்குறாரு?" அப்படின்னதும் வந்துட்டு வந்துட்டு, "ஏய்" அப்போ இவரு கேட்குறாரு, "நீ சாரி மனோஜ் வந்துட்டு கேட்குறாரு, "நெறைய சம்பாதிக்கிற போல இருக்கு. ரூ. 10,000 குடுக்குறேன்ட்ட அப்பா கேட்டதும்" அப்படின்னதும் வந்துட்டு, "ஆமான்டா 10,000 குடுக்குறேன்னு சொன்னேன். என்ன இப்போ அதுக்கு?" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், நீ வந்துட்டு தொழிலதிபர்ன்ட்ட நீ ஏன் ரூ. 8,000 குடுக்குறேன்னதும் வந்துட்டு, "ஏய் நான் இப்ப தான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நெறைய எக்ஸ்பென்சிவ்லாம் இருக்கும்ல." அப்படிலாம் வந்து சொன்னதும், முத்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, இல்ல வந்துட்டு அப்பா வந்துட்டு நீங்கலாம் படிக்கிறதுக்கு எவ்வளோலாம் காசு குடுத்துருப்பாரு. நீ வந்துட்டு கேட்காமலாம் குடுத்துருப்பாரு. அவரு இது பண்ணாமலாம் வந்துட்டு நீ இப்ப வந்துட்டு தொழிலதிபரா நிக்கிற. அவரு காசு கேட்டாருன்னா வந்துட்டு நீ இது காரணம் கேட்காம குடுக்கணும். நீ என்ன இப்படிலாம் கணக்கு பார்க்குற அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, அப்ப ரவி என்ன சொல்றாரு, நானும் வந்து கம்மியா தான் வந்து சம்பாதிக்கிறேன். எனக்கே வந்துட்டு நெறைய எக்ஸ்பென்சிவ் வந்துட்டு ஸ்ருதி தான் பண்றா. ஆனாலும் வந்துட்டு அப்பா கேட்கும்போது குடுக்காம இருக்க முடியாதுல்ல அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, இவரு மனோஜ் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்பா வந்துட்டு அ இந்த ரூம் பிரச்சனைக்கு தானே இப்ப இது ஒரு சொல்யூஷன் சொல்றேன்னு சொன்னாரு. நான் நினைக்கிறேன் 3 ரூமையும் நம்ம 3 பேருக்கு குடுத்துட்டு அவங்க எங்கேயோ தனியா போப்போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னதுமே, "அடி செருப்பால" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு மனோஜ் அடிக்க அப்படியே ஓடுறாரு. "ஏய் ஏய் நீ இருடா இருடான்னு" சொல்லிட்டு ரவி வந்து புடிச்சு தடுக்குறாரு. அப்பா வந்து என்னைக்குமே வந்துட்டு நம்ம 3 பேரையும் வந்துட்டு அந்த மாரிலாம் தனியாலாம் அனுப்ப மாட்டாரு. அவரு என்னைக்கும் வந்துட்டு நம்ம 3 பேரு கூட ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு தான் அவரு ஆசைப்படுறாரு. நீ இந்த மாரிலாம் பேசுனீன்னா அவ்வளோதான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்போ ரவி என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு யோசனை தோணுது. இந்த வீட வித்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஆளாளுக்கு ஒரு வீடு வாங்கிக்கினா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மனோஜ் என்ன பண்றாருன்னா,
கையை தூக்கி எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்னதும் ரவியும் முத்துவும் வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க அவரை. இப்போ வந்துட்டு இவர் முத்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, ஏன்டா எல்லாரும் தனியாக போகிறத பற்றியே யோசிக்கிறீங்க, நம்ம அப்பா வந்து அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாரா, அவர் நம்ம கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு முத்து. ஆனால் வந்துட்டு இல்லைடா, நான் வந்துட்டு இந்த பக்கத்து வீடு கூட அந்த மாதிரி தானே ஆச்சு அப்படின்னு வந்துட்டு, ஏன்டா எப்போவுமே பிரிஞ்சு போகிறத பற்றியே நீங்களாம் பேசுகிறீங்க, இப்போனா எனக்கும் மீனாவுக்கும் தானடா வந்து ரூம் இல்லை, நாங்கள் தான் வந்துட்டு ஹாலில் படுத்துக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் தானே சொல்கிறோம் அப்படின்னதும் வந்துட்டு, ஏய் எல்லாருமே வந்து இப்படியே இருந்துட முடியாதுடா, நானும் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், நானும் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணுவேன், நான் வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு இது பண்ணிக்க முடியும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசு அப்படிலாம் வந்துட்டு சொன்னதும், இன்றைக்குமே வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளானாலும் நம்ம வந்துட்டு ஏற்றி விட்டவங்கள வந்துட்டு மறக்கவே கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறதும் கரெக்டு தான், மனோஜ் சொல்கிறதும் கரெக்டு தான் வந்துட்டு. ஆனால் வந்துட்டு அவங்க அப்பா அவர் விட்டு கொடுக்கல, பட் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து நல்ல பெரிய ஆளானதும் நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய வீடாக பார்த்துட்டு தான் நான் போக முடியும் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. இது வந்துட்டு இவருக்கு வந்து இதுவாகல. ஏ அப்போ வந்துட்டு கம்முன்னு இருங்கடா அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, ஆ, இவனுக்கு வந்துட்டு பொறாமை, மனோஜ் வந்து சொல்கிறாரு, இவனுக்கு வந்து பொறாமை, இவன் வந்துட்டு சாதாரண டிரைவர் தானே, இவனால் வந்துட்டு முன்னேற முடியாது, அவன் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் வந்துட்டு இவனால் ஒரு லாரி டிரைவர் ஆக முடியும், அதுக்கு மேலே என்ன ஆக முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் பேசாத, பரவாயில்ல, நான் கார் டிரைவராகவே காலம்பூரா இருந்துட்டு போகிறேன் அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ அடுத்தவங்க ப்ரொஃபஷனை பற்றி கேவலமாலாம் பேசாத அப்படின்ட்டு. இல்லைடா, இவனுக்கு வந்துட்டு பொறாமடா, நம்ம 2 பேரும் வந்துட்டு பணக்கார வீட்டில் பொண்ணு கட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறாம, இவன் பொண்டாட்டி வந்துட்டு வெறும் பூ கட்டுறவ தானே, பூ விற்கிற பொண்ணு தானடா இவன் கல்யாணம் பண்ணி வந்திருக்கான் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அவங்க மாமியார்கிட்ட கேட்டாக்கா வந்துட்டு 2 பையில வேணா பூ கொடுப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு முத்துக்கும் வந்தது. என் பொண்டாட்டி குடும்பத்தை பற்றி என்ன பேசினா அவள் தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவர் அடிக்க போகிறாரு. நான் நடுவில் வந்துட்டு ரவி வந்து தடுத்து விட்றாரு. ஆமாண்டா, இவனுக்கு வந்துட்டு பொறாம தான் வந்துட்டு இவன் என்ன சொல்கிறான், நான் வந்து உன்ன மாதிரி ஃப்ராடு கிடையாதுடா, நீ மட்டும் என்ன, நீ வந்துட்டு உங்கள் மாமனார் கொடுத்த காசில் வந்துட்டு கடை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரொம்ப இது பண்ணதா, பரவாயில்லடா, எங்கள் மாமனார் கொடுத்த காசில் நான் இது பண்ணி நான் பெரிய ஆள் ஆவேன் அப்போலாம் வந்துட்டு சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு திரும்ப திரும்ப வந்து அப்போ ரோகிணியை பற்றி, ரோகிணியை பற்றி எதுவும் உன் பொண்டாட்டி பேசினா மட்டும் உனக்கு கோவம் வருதுல, அதே மாதிரி தானே என் பொண்டாட்டி பேசினா எனக்கு கோவம் வரும் அப்படின்னு வந்துட்டு இவர் வந்துட்டு அடிக்க போகிறாரு. இனிமேல் வந்துட்டு நான் இங்கே வரவே போகிறதில்லடா, நான் இவன் இருக்கும்போது நான் இங்கே வரமாட்டேனான்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நான் இனிமேல் இங்கே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு மனு சொல்கிறாரு. போய் அந்த ரூமே கட்டிட்டு வாழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே போய் குதிச்சிடுறா கீழே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுவாகிறாரு. அப்புறம் வந்துட்டு இவர் அடிக்க போனார்ல, அடித்தார்ல மனோஜை, முத்து அப்படியே கையை உதிரிக்குன்னு பாவம் அப்படியே வந்து அப்படியே நிற்கிறாரு. ஏன்னா அவருடைய வேலையை வச்சு அவர் வந்துட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.